அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, சலாத்தும் சலாமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு இறுதி தூதரின் இறுதி ஹஜ் பேருரை பாகம் 2. உங்களுடைய ஹஜ் உம்ராவை தெரிந்து கொள்ளுங்கள், ஏனெனில் இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு வரும் ஆண்டு நான் ஹஜ் செய்வேனா என்று எனக்கு தெரியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் 2479. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்தபோது இது எந்த நாள் என்பதை நீங்கள் அறிவீர்களா என கேட்டார்கள். அதற்கு மக்கள் அல்லாஹ்வும் அவன் தூதருமே நன்கறிந்தவர்கள் என்றனர். உடனே அவர்கள் இது புனிதமிக்க தினமாகும், இது எந்த நகரம் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்க மக்கள் அல்லாஹ்வும் அவன் தூதரும் நன்கறிவார் என்றனர். அவர்கள் இது புனிதமிக்க நகரமாகும் என்றனர். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எந்த மாதம் என்பதை அறிவீர்களா என்றதும் மக்கள் அல்லாஹ்வும் அவனது தூதருமே நன்கறிவர் என்றனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது புனிதமிக்க மாதமாகும் என கூறிவிட்டு, உங்களுடைய இந்த புனித நகரத்தில், உங்களுடைய இந்த புனித மாதத்தில் உங்களுடைய இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ அதுபோலவே அல்லாஹ் உங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் உங்கள் மானம் மரியாதைகளையும் புனிதமாக்கியுள்ளான் என கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் ஹஜ் செய்த போது நகருடைய நாளில் ஜம்ராக்களுக்கு மத்தியில் நின்று கொண்டு இது மிகப்பெரிய ஹஜ்ஜின் தினமாகும் என்று கூறினார்கள். மேலும் இறைவா நீ சாட்சி என்று கூறி மக்களிடம் விடைபெற்றார்கள். எனவே மக்களுக்கு இது நபி அவர்கள் உலகை விட்டு விடைபெற்று செல்கின்ற ஹஜ்ஜாகும் என்று பேசிக்கொண்டார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 1742. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.